ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அய்யனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, நிலா வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு ரூம் உள்ள வந்து வெளியில் வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க குளிக்கிறதுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவர் சோழன் வந்து எல்லார்ட்டையுமே பேசிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருப்பார். எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்க நிலா வந்து குளிச்சுட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் அப்போ தான் குளிச்சுட்டு வந்து அந்த ஈர டவல் ஃபேஸில் தொடச்சிட்டு ஷோபாவில் தூக்கி அப்படி போட்ட அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்க, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன் நான், ஈர டவலை கொண்டு வந்து வீட்டுள்ள போடக்கூடாது, வெயிலில் காய போடணும், திரும்பவும் அதே தானே யூஸ் பண்ணுவீங்க, ஸ்மெல் வராதா அப்படின்ற மாதிரி தான் வந்து திட்டுவாங்க பாண்டியனை. இதவங்க உடனே எடுத்து போட்டுடுறாங்க வெயிலில் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே சோழன் வந்து அப்படி சொல்லு நிலா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். உங்களுக்கு என்ன தனியாக சொல்லணுமா, காலையில் நீங்களும் பல்லவனும் சிப்ஸு சாப்பிட்டுன்னு உட்காந்துருக்குறீங்க, அப்புறம் எப்படி சாப்பாடு சாப்பிடுவீங்க, காலையில் எந்த நேரத்தில் என்ன ஸ்நாக்ஸு சாப்பிட்ணும், எப்போ சாப்பிட்ணுன்றது தெரியாதா உங்களுக்கு, அவன் தான் சின்ன பையன், உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு அப்படின்ற மாதிரி அவரையும் திட்டுவாங்க, பல்லவனையும் திட்டுவாங்க. பல்லவன் வந்து சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் அந்த கவரை வந்து சேர் பக்கத்துலேயே போட்டுட்டு மறுபடியும் ஃபோனை பார்த்துட்டு இருப்பார். மறுபடியும் பல்லவனை திட்ட ஆரம்பிப்பாங்க. பேப்பரை சாப்பிட்டுட்டு இல்லை கொண்டு போயிட்டு டஸ்ட்பினில் போட தெரியாதா, இங்கேயே உட்கார இடத்துல எதை போடுவியா, இது என்ன நம்ம வேலைக்கு ஆளாக வச்சுருக்கிறோம் வந்து க்ளீன் பண்ணுவாங்கன்னு, நம்ம தானே செய்யணும், இது நம்ம வீடு தானே அப்படின்றது ஏன் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பல்லவனை திட்டுவாங்க. அண்ணி உடனே கொண்டு போய் போட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து இது குப்பையை கொண்டு போய் போடுவார். அதுக்கப்புறம் நடேசன் பாட்டு பாடிக்கிட்டே உள்ளே வருவார். வாங்க சிங்கர், என்ன நான் தாம்மா அப்படின்ற, நைட்டெல்லாம் ஏன் குடிச்சிட்டு வந்து ஆட்டம் போட்டுருந்தீங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லைம்மா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல, அந்த சந்தோஷத்தில் நான் குடிச்சிட்டு வந்தேன், நேற்றுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா சந்தோஷத்தில் குடிச்சிட்டு வந்தீங்க, ஒரு வருஷமாக நான் இங்கே தானே இருக்கிறேன், அப்போ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி அவங்கள கேட்டு நடேசனை வந்து திட்டுவாங்க. அவர் வந்து இனி என்ன குடிக்கக்கூடாது, பிபி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லும்பொழுது, கண்டிப்பாக நான் குடிக்க மாட்டேம்மா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அப்போ ஆளை விட்டால் போதுன்ற மாதிரி தான் நடேசன் வெளியில் ஓடிடுவார். அதுக்கப்புறம் வந்து சேரன் வந்து நான் போய் தோசை ஊற்றிட்டு வரேம்மா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். இருங்கண்ணா, நீங்களே சும்மா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காதீங்க, நான் வந்து ஊற்றுறேன், அதுக்கப்புறம் ஆளுங்களுக்கு வந்து வேலையை பிரித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்லவனும் பாண்டியனும் சாமான் கழுவ அனுப்பிச்சி விட்ருவாங்க. சோழனை வந்து வீட்டை பெருக்க சொல்லிவிடுவாங்க. இவர் நடேசன் வந்து வெளியில் அமைதியாக உட்காந்துருவார். சேரன் வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்றுறதுக்கு மாவு ரெடி பண்ணிட்டு இருப்பார். சரி கொடுங்க, நான் ஊற்றுறேன்னு சொல்லிட்டு நிலா வந்து தோசை ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேம்மா அப்படின்ட்டு சேரன் சொல்லும்போது, இருங்க நான் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லும்போது, ஹாட் பாக்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓ இங்கே இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, சரி இவங்க நான் இப்போ இருங்க ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துலாம், எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சேரன்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரிம்மா அப்படின்னுடுவார். அவரும் கொண்டு போயிட்டு தோசையெல்லாம் சுட்டு எடுத்து வச்சுட்டு வந்தோடனே இவர் சோழன் வந்து பாண்டியன்கிட்ட தான் பேச்சு கொடுப்பாரு. என்னடா ரொம்ப அதிகாரம் பண்ணுறல்ல, என்ன நடக்குதுன்னு தெரில, ரொம்ப மாறிட்டல்ல நிலா அப்படின்னு சோழன் வந்து பாண்டியன்கிட்ட கேட்கும்போது, பாண்டியன் வந்து என்ன சொல்லுவார்னா, இந்த விஷயத்தை பற்றி நான் தாண்டா உன்னை கேட்கணும், நீ வந்து என்ன கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க சாப்பிட்ற நேரத்தில், என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சோழன் வந்த உடனே பாண்டியனுக்கு முட்டை தோசை வேணுமா அப்படின்னு, முட்டை தோசை தானே, சரி நான் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் அது வரையும் சாப்பிட்டுன்றங்க, இல்லைங்க நான் கேட்கலைங்க அப்படின்னு, பரவாயில்ல அதுக்கு என்ன, நான் ஊற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு நிலா போய் ஊற்றி எடுத்துகிட்டு வருவாங்க. உடனே பாண்டியன் வந்து என்ன சொல்லுவார்னா, சோழன்கிட்ட, ஏய் நானாடா உங்ககிட்ட முட்டை தோசை கேட்டேன், எதுக்குடா தேவையில்லாத என்ன கோர்த்து விட்ற நீ அப்படின்ற மாதிரி அவர் கேட்பார். உடனே உனக்கு வேணான்னா என்கிட்ட கொடுத்துட்றேன், நான் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். முட்டை தோசையில் கை வச்சோ உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுருப்பார். உடனே சேரன் வந்து, டேய் சண்டை போடாத சாப்பிட்டு எடுங்கடா, இல்லைன்னா அவன் வந்து கத்த போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே பயந்துக்கிட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நடேசன்கிட்டையும் வெளியில் போயிட்டு தோசையை கொண்டு கொடுத்துட்டு வருவாங்க. என்னம்மா இவ்வளோ சின்ன சின்ன தோசைக்கு இவ்வளோ பெரிய தட்டு அப்படின்னா கம்முன்னு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களையும் மிரட்டிட்டு வருவாங்க. இவங்க எல்லாருமே மிரட்டிட்டு ஆளுக்கு ஒரு வேலை, இது நம்ம வீடு, இந்த திங்ஸ் எல்லாம் மாற்றணும், இந்த இடத்த மாற்றணும், இந்த ஃப்ரிட்ஜு வந்து ரிப்பேர் ஆகிருக்குது, இதை போட்டுட்டு புதுசாக போடணும், ஷோபா போடணும், டிவி போடணும், வீடு மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உடனே சோழன் வந்து வெளியில் எங்கேயோ போயிட்டு வீட்டில் வந்து பேப்பர் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. நிலா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ராஜெக்ட் ஒர்க்கர்களுக்கு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து பார்த்துட்ருப்பாங்க.
எங்கே போனீங்க இன்றைக்கி வேலைக்கு போகலையா அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, இல்லை முதலாளி தான் வந்து லீவ் எடுத்துக்க சொன்னாங்க, நேற்று தான் கல்யாணம் ஆயிடுச்சுல அதனால் லீவ் எடுத்துக்கன்னு சொன்னாங்க. அவராக சொன்னாரா இல்லை நீங்களா எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு நிலா வந்து கேட்பாங்க. அப்படியும் சொல்லலாம், நாங்கள் கூட எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இவங்க நிலா வந்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக விட்டுடுவாங்க. அடுத்தது பாண்டியனும் வானதியும் தான் வந்து சண்டை போட்டுருப்பாங்க. நீ வந்து உனக்கு என்ன அச்சீவ்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து வானதியை பார்த்து கேட்டிருப்பாரு. அதுக்கு நீ என்னை பற்றி இப்படி சொல்லலாம், கொஞ்சம் கூட என்னை வந்து நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி மறுபடியும் சண்டை வந்திருக்கும். இதை வந்து வெளியில் வந்து பேசின்னு இருக்கும்போது சோழன் கேட்டுருவார், என்னடா மறுபடியும் வானதி கூட பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, ஆமாம் நான் தான் கொஞ்சம் துடுக்காக வாய் விட்டுட்டேன், நீ என்ன பண்ணுவேன், உனக்கு என்ன அச்சீவ்மெண்ட் இருக்குது, காலேஜ் முடிச்சிட்டோடனே நான் ஃபார்மசி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னான். அதுக்கு சோழன் வந்து சிரிச்சுக்கிட்டே, ஏன்டா கடை வந்து அட்வான்ஸ் கொடுக்கணும், பொருள் வாங்கணும், எந்த நோய்க்கு எந்த மருந்துன்றது வாங்கணும், எவ்வளோ வேலை இருக்குது, என்ன சின்ன விஷயமாடா இது, அவள் கடை வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாளே, அது சொன்னதுக்கு தாண்டா அவளுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு, அவ்வளோ இஷ்டத்துக்கும் பேசினா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அதெல்லாம் விடாதடா, அவெல்லாம் ஒரு ஆளா சும்மா கத்துவா போவா, அவெல்லாம் கடையெல்லாம் வைக்க மாட்டா, நீ வா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து பாண்டியனை கூட்டிகிட்டு வீட்டு உள்ளார போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் வந்து வானதி கடைக்கு வர மாதிரி தான் இருக்கும். கடையில் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறதுக்கு வருவார். என்ன வானதி, எதுக்கு நீ என்கிட்ட சண்டை போட்ட பாண்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து பாண்டியன்கிட்ட மறுபடியும் கேட்குற வரும். நான் தான் அப்போவே சொல்லிட்டேன் இல்லடி, தெரியாத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது, அது எப்படி நீ சொல்லலாம், இப்போ நான் எங்கள் நயனா கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், அவர் கண்டிப்பாக ஃபார்மசி வச்சு கொடுப்பாங்க, அந்த கடை திறப்புக்கு நீ கண்டிப்பாக வர தான் போகிற, பார்க்க தான் போகிற அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னான்டி, நீ அச்சீவ் பண்ணுறியோ அச்சீவ் பண்ணலையோ, நீயும் ஒரு நாள் ஜெயிச்சு காட்டுவ, எனக்கு நம்பிக்கை இருக்குது உன் மேலே அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி சமாளிப்பார். அதெல்லாம் எனக்கு தெரியாது பாண்டி, நீ தான் சொல்லிட்டேல்ல, நான் கண்டிப்பாக செய்வேன், நீ பாரேன், எங்கள் வீட்டில் எங்கள் நயனாவும் வச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, நீ வரதான் போகிற, பார்க்க தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிட்டு கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இவர் திருந்தவே மாட்டா அப்படின்ற மாதிரி தான் இவர் யோசிச்சுட்டு நின்றுருப்பார். உடனே வந்து வீட்டில் தான் காமிப்பாங்க. ப்ராஜெக்ட் ஒர்க்கெலாம் வந்து பார்த்தோன்னா முக்கால்வாசி முடிஞ்சிடுச்சு, இன்றைக்கி கொஞ்சம் நான் சைட்டுக்கு போனோம், பார்த்துட்டு மாடல் மட்டும் காமிச்சிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நான் வேணால் கூட்டிகிட்டு போட்டான் நிலா அப்படின்னு சோழன் கேட்பாரு. அதெல்லாம் வேணாம், நேற்றே ஆல்ரெடி 2 நாள் லீவ் போட்டுட்டீங்க, நீங்கள் ஒழுங்காக வேலைக்கு போனால் தான் வீட்டுக்கு நம்ம தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பேச்சு வந்து பேசின்னு இருப்பாங்க. உடனே வந்து இவங்க மனோகர் வந்து கால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசை எல்லாம் கொடுத்தாக்கா அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து கதையில் வந்து இவங்களாம் வந்து வாங்குறேன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. மனோகரே வந்து சீர்வரிசை கொடுத்தாலும் நிலா வந்து அதெல்லாம் எதுக்குப்பா வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க அதை வேண்டான்ற மாதிரி தான் சொல்லிவிடுவாங்க. சரிம்மா அதுக்கப்புறம் உன் இஷ்டம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிடுவார். அடுத்தது வந்து இவர் சேரனை தான் காமிப்பாங்க. சேரன் வந்து அனீஷ்கிட்ட பேசுகிற மாதிரி தான் கொண்டு போவாங்க. இப்போ சந்தா எப்படி இருக்குது, கால் பண்ணி பேசினேன், ஆனால் சரியாக பேசலை, எதனா வீட்டில் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து அனீஷ்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பையா, நீங்கள் பேசுங்க, அவள் எதனா வேலையாக இருந்திருப்பா, அதனால் எடுக்காது இருந்திருப்பா, நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணிங்கன்னா பேசுவீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அனீஷ் வந்து இப்போ சேரன்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது சேரனுக்கு கல்யாண பிரச்சனையை தான் கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா அவங்க அப்பா வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க, இன்னும் ரெடி பண்ணாங்களா பண்ணலையா அப்படின்ற மாதிரி தான் வந்து அனீஷ்கிட்ட சொல்லி அனீஷ் வந்து சேரன்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ தானடா சோழன் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, இனி தான் வந்து எதனா ரெடி பண்ணி பார்க்கணும், கண்டிப்பாக சந்தா கிட்ட நீ சொல்லு, நான் கண்டிப்பாக வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு நீ சந்தா கிட்ட கொஞ்சம் சொல்லிவிடு, இல்லை நானும் வந்து கால் பண்ணி நான் சந்தா கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. நீ உங்கள் அப்பா கிட்ட சொல்லு, கண்டிப்பாக சொன்ன தேதிக்கு சொன்ன டைமில் நான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் சந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு போவேன்றது நீ வந்து உங்கள் வீட்டில் கொஞ்சம் சொல்லு அனீஷ் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, சொல்கிறேன் பையா, இப்போ எங்கள் மாமாவுக்கு வர அடிபட்டுட்டு இருந்துச்சுல, அப்போ கொஞ்சம் சரியாயிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை முடிக்கிறது நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க வந்து எங்கள் மாமா வந்து வந்திருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து சந்தாவுக்கு மறுபடியும் கல்யாண பேச்சு எடுக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அப்போது வந்து அவங்க பேசுகிறதுக்கு எதனா கொஞ்சம் வழி இருக்கும். நீங்கள் எதுவுமே கொண்டு வரல, எதுவுமே செய்யலைன்னாக்கா அவங்க எங்கள் மாமாவுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க சந்தாவை. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஏதாவது பணம் ரெடி பண்ணுறது பற்றி நீங்கள் கேட்டு எதனா சொன்னீங்கன்னா நான் வந்து அப்பாக்கிட்ட சொல்லிவிடுவேன் நான் அப்படின்னு சொன்னதுக்கு, சரிடா நான் வீட்டில் பேசிட்டு
பேசிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அனீஷ் அப்படின்ற மாதிரி தான் சேரன் வந்து சொல்லுவார். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இப்போது இவர் சேரன் பிரச்சனையை வந்து எடுத்துகிட்டு போவாங்களா, இல்லை எல்லாருடைய பிரச்சனையுமே கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சு கொண்டு போவாங்களான்றது தெரியாது. பார்க்கலாம் கதையை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.